போட்டிருக்கோம். நீங்கள் நம்ம வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து அந்த ஷேரிங் டீட்டெயில் கொடுங்க. இந்த மாதம் கிவ்அவேயான வேல்யூ ரூ. 5000. கண்டிப்பாக எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கும் இது. இந்த வீடியோவில் நம்ம பாருங்கள், பார்டர், மார்ஜின், பேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்டர் ப்ராப்பர்ட்டி எப்படின்னு பார்ப்போம். சிஎஸ்எஸில் பாருங்கள், பார்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கலரிங் இது எப்படி இம்பார்ட், அதேமாதிரி பார்டர் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம். பாருங்கள், பார்டர் ஸ்டைல். பார்டர் ஸ்டைல் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு H3 ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். H3 டேக் ஒண்டர்ஃபுல் போட்டோம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஸ்டைலில் போய் ஸ்டைல் ஷீட்டில் போய் H3 வந்து கலர் பண்ணி பார்க்கலாம். ப்ளூ கொடுக்கலாம். ப்ளூ கலர் வந்துடுச்சா பாருங்கள், H3 ப்ளூ வந்துடுச்சு. நம்ம இப்போ பார்டர் கொடுக்கலாம். இதுக்கு H3க்கு பாருங்கள், பார்டர் கொடுத்தாச்சு. பார்டர் வந்து அந்த 2 பிக்ஸ் சாலிட்னு கொடுத்து அது என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கணும். பாருங்கள், வந்துடுச்சு 2 பிக்ஸ். ஆனால் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. இந்த வித்து ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. 100 ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. ஏன்னா அங்கே ஒன்றும் இல்லாதனால ஃபுல்லாக எடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், சின்னது பண்ணி பார்க்கலாம். வித்து தனியாக கீழே கொடுத்து இப்போ பாருங்கள், அது வேணால் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 50 பிக்ஸ் கொடுங்க. இல்லை, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். 100 கொடுத்துடலாம். 80 கொடுத்துட்டு அப்புறம் 100 கொடுத்துடலாம். இப்போ 100 கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ பார்டர் நமக்கு க்ளீனாக வந்திருக்கு. ஒண்டர்ஃபுல்லாக சுற்றியும். இப்போ நம்ம இது வேறு பார்டர் ஸ்டைல் இருக்குது. பார்டர் ஸ்டைலில் பாருங்கள், தனி வேறு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம டபுள்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. பாருங்கள், அது டபுள் ஆயிடுச்சு. 2 கோடு தெரியுதுங்களா? அதான் டபுள். இது ஒரு ஸ்டைல், பார்டர் ஸ்டைல். நெக்ஸ்ட்டு வந்து டாட்டட்னு ஒன்று இருக்குது. டாட்டட் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், டாட்ஸ் வரும். டாட்ஸ் வந்துருக்குங்களா? அப்புறம் டேஷ்டுன்னு ஒன்று இருக்குது. கோடு போட்ட மாதிரி வரும். பாருங்கள், டேஷ்டு கொடுக்குறோம். கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இப்போ க்ரூன்னு ஒரு இது இருக்குது. பாருங்கள், க்ரூன்றது வந்து அந்த திக்காக தெரியும் கொஞ்சம். பாருங்கள், ஒரு பிளாக் ஷேடு வந்து மிக்ஸ் ஆன மாதிரி தெரியுதுங்க. இதுதான் க்ரூ. பெருசு பண்ணி காமிக்கிறேன். இப்போ 5 பிக்ஸ் கொடுத்து பெருசு பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா தெரியுது. ஒரு பிளாக் ஷேடு மாதிரி தெரியுது. இது ரிட்ஜ் ஒரு ஸ்டைலு. இது பாருங்கள், இது அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இன்செட்னு ஒன்று இருக்குது. பாருங்கள், இன்செட்டு வந்து மேலே அந்த டாப் அண்ட் லெஃப்ட்டு வந்து ஒரு பிளாக் அடித்த மாதிரி தெரியுது. இன்செட் ஒரு ஷேடு வந்த மாதிரி இருக்குது. அடுத்து அவுட் செட்னு ஒன்று இருக்குது. அவுட் செட் வந்து பாருங்கள், பாட்டமும் ரைட் சைடு ஷேடு வந்த மாதிரி இருக்குதுங்களா? பிளாக் ஷேடு. அதுதான் அவுட் செட்டு ஸ்டைலிங். நன் கொடுத்தீங்கன்னா பார்டர் வந்து போயிடும். பார்டர் ஸ்டைல் நன். அப்போ வந்து போயிடுச்சு. ஹிட்டனும் அதே தான். ஹிட்டன் வந்து நம்ம இப்போ ஏதோ கொடுத்துருந்தாலும் பார்டர் ஸ்டைல் அது வந்து ஹிட்டன் பண்ணி காமிக்கும். அப்புறம் ஹிட்டன் எடுத்துட்டோம்னா திருப்பி நமக்கு வந்துடும். இப்போ வந்து 4 ஸ்டைல், அதாவது 4 கார்னர் தானே இருக்குது, 4 சைடு. அந்த 4 சைடுக்குமே நம்ம வந்து ஸ்டைல் கொடுக்குறோம்.
பாருங்கள் 4 சைடில் ஒவ்வொரு ஸ்டைலு. இப்போ 4மே அப்ளை ஆயிடுச்சு. டாட்டட் டேஷ்டு சாலிட் டபுள் 4மே வந்துடுச்சு. இப்போ பார்டர் ரேடியஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ ரேடியஸ் கொடுக்குறோம் 4 பிக்ஸ் பார்டர் ரேடியஸ் ரெட் இல்லை வரல, என்ன மிஸ்டேக்கோ. பார்டர் ரேடியஸ் இது வேணால் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரே இது போதும், நமக்கு பார்டர் தேவையில்லை, அதனால எடுத்துட்டோம். இப்போ வித் மேலே கொண்டு போயிடலாம். பார்டர் ரேடியஸ் பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம அந்த பிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அது கலர் வந்து பாருங்கள், பார்டர் ரேடியஸ் வந்து 2 பிக்ஸ் கொடுத்தோன்னா போதும். பாருங்கள் அந்த கார்னர் வந்து அந்த கர்வு தெரியுது பாருங்கள், க்ளீனாக தெரியுது. இப்போ 10 பிக்ஸ் கொடுத்து பார்க்கலாம் பாருங்கள், இப்போ நல்லாவே தெரியுது. இன்னும் நீங்கள் 50 பிக்ஸில் கொடுத்தீங்கன்னா ரவுண்ட் ஆயிரும். மார்ஜின் கொடுத்து தள்ளி காமிக்கிறேன் பாருங்கள். மார்ஜின் கொடுத்தா நம்ம வந்து அந்த ஒர்க் ஷீட்லேருந்து தள்ளி வரும் பாருங்கள். இப்போ தன்னால தெரியுது பார்டர் ரேடியஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்டர் இது பார்த்துட்டோம் ஸ்டைலிங்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேடிங் மார்ஜின் இதெல்லாம் எப்படி கரெக்டாக கொடுக்குறது பார்த்துக்கலாம். பாருங்கள், பார்டர் பேடிங் மார்ஜின் இது வந்து நம்ம ஒரே இதில் நம்ம பார்த்துடலாம் பாருங்கள். ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். டிவ்வில் வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். பேராகிராஃப் வந்துருச்சுங்களா, Ctrl+S கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், இந்த டிவ்வுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். டிவ் மட்டும் ஸ்டைல் பண்ணி நம்ம ஒரே இதில் எல்லா 3யுமே அப்ளை பண்ணி பார்க்கலாம். டிவ்வுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க போகிறோம் கலர். உள்ளே இருக்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் கொடுக்குறோம் பாருங்கள். ஒரு பேக்ரவுண்டு கலர் கொடுக்கலாம். கிரே கொடுத்துருக்கு பாருங்கள். Ctrl சேவ் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள், வந்துச்சு கலர். நெக்ஸ்ட்டு வித்து ஒரு 250 பிக்ஸ் கொடுக்கலாம் வித்து. இப்போ பாருங்கள், இப்போ அது சின்னதாகிடுச்சு வித்து கொடுத்தோன்னே. இப்போ மார்ஜின் கொடுக்குறோம். மார்ஜின் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தள்ளி வரும். மார்ஜின் பாருங்கள், இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பேடிங் கொடுக்கலாம். பேடிங் பாருங்கள், இது வந்து நம்ம அந்த டிவ் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம்ல, அதுக்குள்ளே வரும் பாருங்கள். உள்ளே வந்து அந்த ஒரு கேப் தெரியுதுங்களா, இதுதான் பேடிங். இந்த இடத்துல பாருங்கள், இந்த கேப் தான் பேடிங். பேடிங் இப்போ வந்து பார்டர் நம்ம பார்த்துட்டோம், பேடிங் பார்த்துட்டோம், மார்ஜின் பார்த்துட்டோம். பார்டர் கொடுப்போம். இதுக்கு 10 பிக்ஸ் சாலிட் ரெட் பாருங்கள், 10 பிக்ஸ் நல்லா திக்காக தெரியுது பார்டர். இப்போ எல்லாம் நம்ம க்ளீனாக ஒரு பாக்ஸ் ஸ்டைலில் இது ஃபார்ம் பண்ணிட்டோம் 3யும் வச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, see you, பாய். பாருங்கள், நம்ம கிவ்வே திருப்பி நம்ம அமைக்கிறோம். இது ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். பாய்.